2025 ஜனவரி மாத பலன்கள். ரிஷப ராசி நேயர்களுக்கு ஜனவரி மாதம் 2025 எப்படி இருக்கும் பாருங்க. ராசியில் குரு இருக்காரு, 7ஆம் பாவத்தில் புதன் இருக்கிறார். ராசியில் குரு இருக்கும் பொழுது சில பேர் பயமுடுத்துவாங்க, இந்த மாதிரி நடந்துடும், அந்த மாதிரி நடந்துடும், வேலை போயிடும், உடம்பு ஆரோக்கியம் கெடும். அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. புதன் குருவை பார்க்கும் பொழுது புதன் 2ஆம் பாவத்துக்கு அதிபதி, 2ஆம் பாவத்துக்கு அதிபதி, 5ஆம் பாவத்துக்கு அதிபதி. 5ஆம் பாவம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாரிசு, நம்முடைய ஞானம், புத்தி. 2ஆம் பாவம் என்று சொல்லும் பொழுது குடும்பம். அது குருவால் பார்க்கப்பட்டு இருக்கின்றது. அதனால் இவர்கள் எல்லோரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. இவர்கள் உங்களுக்கு ஏதாவது சில்லற கஷ்டம் வந்து விட்டாலும் கூட வருவாங்க. தைரியமாக இரு என்று சொல்வார்கள். 10ல் சனி இருக்கின்றது. சில நேரம் கடுமையாக வேலை செய்ய வேண்டியது இருக்கும். அந்த சனியும் கொஞ்ச நாளில் மாறிடும். தைரியமாக இருங்கள், தைரியத்தை விடக்கூடாது. 10ல் சனி இருக்கும் பொழுது நமக்கு அடுத்த பதவி, பெரிய பதவி வரப்போகுது என்ற அர்த்தம், பெரிய லாபம் வரப்போகுது என்று. ஏனென்றால் இந்த 2.5 வருஷம் நீங்கள் செய்கிற தொழிலில் கஷ்டப்பட்டுட்டீங்க. அந்த கஷ்டத்தில் எல்லா மைனஸ் ப்ளஸ் எல்லாம் கற்றுக்கிட்டீங்க. அதோடைய லாபம் உங்களுக்கு 11ஆவது பாவத்தில் சனி வரும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது என்ற அர்த்தம். குரு புதனை பார்க்கும் பொழுது நாம் நினைச்சதை செய்யலாம். வெளிநாட்டு வியாபாரம் செய்தால் அதில் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். நீங்கள் ஒரு வாத்தியாராக இருந்தால் உங்கள் சிஷ்யர் இந்த நேரத்தில் உங்கள் பேச்சை நல்லா மதிச்சிட்டு கேட்பார்கள். நீங்கள் அரசியலில் இருந்தால் உங்கள் பேச்சை எல்லோரும் மதிப்பார்கள், கேட்பார்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள். நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருந்தால் உங்களுக்கு மன சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டூடெண்ட் எல்லாமே இந்த நேரத்தில் நல்லா படிப்பீர்கள். வயதானவர்களுக்கு எந்த பெரிய விசேஷமான பிரச்சனை இருக்காது. 10ஆம் பாவத்தில் சுக்கிரன் சனி இருக்கும் பொழுது இவருடைய இந்த சனியின் பார்வை 7ஆம் பாவத்தில் இருக்கின்றது என்று சொல்லும்போது சிறிய கேஸ் ட்ரபிள், முதுகுத்தண்டு வியாதி இருக்கும். சிறியது கேஸ்னால் பிடிப்பு இருக்கும். அவ்வளோதான், தவிர ஒன்றும் பிரச்சனை கிடையாது. விவசாயிகள் நல்ல விவசாயம் பண்ணுவீர்கள். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம்: ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். அதுக்கப்புறம் வீட்டில் தூங்கும் பொழுது ஒரு சொம்பில் தண்ணியை வைத்து தலைக்கு ஓரமாக அல்லது கட்டில் கீழே வச்சு காலையில், அது வாரத்துக்கு 6 நாள், திங்கள்லேருந்து சனி வரைக்கும் அரச மரமோ வில்வ மரமோ அல்லது ஆலமரத்துக்கு அந்த தண்ணீரை விட்டுட்டு வாங்க. நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.